கோபி எங்க இருக்க கோபி? கோபி விமான விபத்துல பத்தி செத்து போயிட்டான். அது செத்து போயிட்டானா? என்ன சொல்றீங்க? என் தம்பி செத்து போயிட்டானா? என் மகன் பாபு, என் பாபு எங்கே? என் மகன் எங்கே? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ராஜா, ஜானகி, செல்வமே, என் கண்ணு. ஜானகி, எப்படி இருக்க ஜானகி? எப்படி இருக்க? என் பாபு, என் மகன் எங்கெங்க? எப்படி இருக்காங்க? பாபு, பாபுக்கு என்ன பிரமாதமா இருக்கான். அவங்க சுவிட்சர்லாந்து போய் சேர்ந்துட்டாங்க. இப்பதான் பதிக்கிட்ட பேச ஜானகி. பதி பேசினானா? எங்க இருந்தங்க? சொர்க்கத்துல இருந்து பேசினானா? என்கிட்ட ஏன் இன்னும் மறைச்சு வைக்கிறீங்க? எனக்கு எல்லாம் தெரியுங்க. அது தெரிஞ்சா வேதனைப்படுவேன், பிழைக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல. நான் சாக மாட்டேங்க, நான் சாக மாட்டேன். செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த முருகன் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருக்காருங்க, நீண்ட ஆயுளை கொடுத்திருக்காரு. சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க. என் மகன் எங்கங்க? என் மகன் எங்க? என் பாவம் எங்கங்க? என் பாவம் எங்கங்க? பாபு சுகமா தான் இருக்கு. ஆனா எங்க இருக்கான்னு தான் தெரியல. நேரத்துக்கு ஹெலிகாப்டர் கூட போயிருக்கு. நிஜம் ஜானகி, என் பேச்சு நம்ப. பாபோட இப்பதான் வயர்லெஸ்ல பேசினேன். பேசுனீங்களா? நிஜம்தானா? எங்க பாபுவோட நானும் பேசுனேங்க. நீயா? வேண்டாம் ஜானகி, வேண்டாம். என் பேச்சை கேளு. இந்த நிலைமையில உன் உடம்பு அசையவே கூடாது. இன்னும் எனக்காக ஆலோசனை இருக்குங்க. ஐயோ, என் மகன் திக்கு தெரியாம எங்க இருக்கானோ, என்ன துயரப்படுறானோ கடவுளே. கண்ணால பார்க்க முடியாதே ராஜா கிட்ட. எனக்கு பேச ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னா அதையும் வேண்டான்னு சொல்றீங்களே. இந்த நிலைமையில என் மகன் என்ன பாக்குறதுக்கு, என் மடியில தூங்குறதுக்கு என்ன ஏக்கம் எங்க தவிக்கிறானோ, என்ன வேதனைப்படுறானோ எனக்கு தெரியுமுங்க. தாய் உள்ள எனக்குத்தான் தெரியுங்க. ஒரு தடவை நான் மகனேன்னு கூப்பிட்டு அவன் என்ன அம்மான்னு கூப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க. புறப்படுங்க, புறப்படுங்க. கோபியோட அம்மா மறுபிறவே எடுத்து வந்திருக்கா. மகனோட பேசணும் ரொம்ப துடிக்கிறாங்க. நீ கணேஷ் பாபு, கோபி, கோபி, ராஜா, நான் தாண்டா அம்மா பேசுறேன்டா. அம்மா, எதிர்பாராம எதுவும் நடந்திருக்கு. என்னாலும் என் மகனோட பேசணுங்க. என் கண்ணி ஒரு தடவையாவது கோபி கிட்ட பேசணும். அவனுடைய குரலை கேட்கணும். ப்ளீஸ். ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் அசோக். உங்க அண்ணி மட்டும் இல்ல, இனிமே யாரும் அவங்கிட்ட பேச முடியாது. இருந்தது ஒரே ஒரு தொடர்பு, அதுவும் கட்டாய் போச்சு.